சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க்கு போன வீடியோ போட்டிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோல எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்க்கலாம். இதுதான் எஸ்பிஐயோட அபிஷியல் வெப்சைட். நம்ம ஃபர்ஸ்ட் மேல ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட், கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ்ன்னு. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ளை பண்றதுக்கான ஃபார்முக்குள்ள போகும். இதோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 26/8/2025. மாத்தி அப்ளை பண்ணிடாதீங்க. இதுதான் ஒரிஜினல் நோட்டிபிகேஷன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போகும். எஸ்பிஐயோட நோட்டிபிகேஷன் வெளியான டேட் வந்து 6/8/2025. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 26/8/2025. நிறைய நாள் இருக்கு, பொறுமையா அப்ளை பண்ணலாம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுங்கிறத ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷனை ஃபுல்லா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா ப்ரூஃபையும் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபுல் டீடைல்ஸ் இதுல இருக்கு, நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருக்கேன் நோட்டிபிகேஷன். இந்த லிங்க்ல தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. மேல ரைட் சைட்ல கார்னர்ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ்குள்ள போகும். போனோடனே ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, உங்களோட பேர் ஃபுல் பேரை எழுதிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு உங்க மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. மிட் நேம் இருந்தா பிக் நேம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா லாஸ்ட் நேம்ல உங்க இனிஷியல் போட்டுக்கோங்க. அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்கு, வேலிட் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே கன்ஃபார்ம் மெயில் ஐடின்னு இருக்கு இல்லையா, உங்களோட வேலிட் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் டொமைன் நம்மளாதான் கிளிக் பண்ணணும். gmail.com கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மெயில் ஐடியை கீழே கொடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. இங்க இருக்க கேப்ஷனை டைப் பண்ணி ரைட் சைட் கீழே இருக்கு இல்லையா, சேவ்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ்குள்ள போயிடும். அடுத்த பேஜ்குள்ள போனோன்னா நம்ம போட்டோஸும் நம்மளோட லைவ் போட்டோஸும் நம்மள ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. எப்படி அப்லோட் பண்ணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 20 கேபில இருந்து 50 கேபிக்குள்ளதான் இருக்கணும். போட்டோஸ் ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்க 20 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள இதுக்குள்ள அப்லோட் பண்ணணும். அப்புறம் ரைட் சைட்ல கீழே பாத்தீங்கன்னா லைவ்ல நம்மளோட போட்டோ கேட்பாங்க. இங்க பார்கோட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பார்கோட் காட்டும். அப்படி இல்லையா உங்க போன்லயே நீங்க பண்ணணும் அப்படின்னா கேப்ஷன் போட்டோன்னு கிளிக் பண்ணுங்க. சிலர்ல வெப் கேமரா முன்னாடி இருக்காது லேப்டாப்ல பண்ணும்போது, அதனால அதை கொடுத்துட்டு இங்க நீங்க ஸ்கேன் ஆர் கியூஆர் கோட் அப்லோட் த போட்டோ வைஸ் போன் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஒரு பார்கோட் ஷோ ஆகும். அந்த பார்கோட உங்க போன்ல ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஓபன் ஆகும். ஓகேன்னு கொடுத்துருங்க. உங்க பேரோட நீங்க அப்ளை பண்ண பேர் இங்க வரும். அடுத்தது நீங்க ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கேமரா ஒன்று ஓப்பன் ஆகும். உங்க லைவ் போட்டோ வந்து இந்த வெப்சைட் வந்து டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட் பண்ணாதான் அடுத்த பேஜ்குள்ளேயும் நம்மளுக்கு போகும். பார்த்து கரெக்டா கொடுத்துடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் போட்டோஸ் அப்டேட் சக்சஸ்ஃபுல்லின்னு காட்டு, ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வேலிட் போட்டோன்னு கேட்கும், கொடுத்துட்டீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட சிக்னேச்சரை வந்து ஆல்ரெடி நீங்க டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அதை ப்ரௌஸ் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழேயும் கொடுத்ததுக்கு அப்புறம் டிக் பாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜ்குள்ள போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் இப்படிதான் இருக்கும். பேசிக் டீடைல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கிள்ல சென்னைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சர்க்கிள் ப்ரிஃபரன்ஸ் 1 2 அது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. லோக்கல் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ் தான் வரும், தமிழ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த 10th 12th வந்து நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் எஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாரும் தமிழ் படிச்சிருப்போம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மத்ததுன்னா நோன் கொடுத்துருங்க. அப்புறம் கேட்டகரின்னு இருக்கு, அதுல நீங்க ஜெனரல் கேட்டகரியா, இடபிள்யூஎஸ்சியா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா என்ன வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னும் கீழே ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா கேஸ்ட்ன்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன கேட்டகரிக்குள்ள உங்களோட கேஸ்ட் வருதோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க, அதுல இருக்கும். அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா நீங்க சப்கேஸ்ட்ல நீங்க இடபிள்யூஎஸ் இருந்தீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ்க்கு ஃபார்ம் இருக்கு, அதை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான பினான்சியல் இயர் நீங்க வாங்கியிருக்கணும். இருக்குன்னா டிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்தது வந்து எஸ்பிஐல நீங்க அப்ரண்டிஸா இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது எஸ்பிஐ அப்ரண்டிஸ்ல இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் கொடுத்துக்கோங்க, எண்டிங் டேட் கொடுத்துக்கோங்க. எத்தனை நாள் நீங்க வேலை பார்த்திருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தது கீழே நீங்க வந்து பிசிக்கல் ஏபிள் பர்சன்டா இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. பர்சனா இருந்தீங்க அப்படின்னா எஸ் நோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பதிலா எக்ஸாம் எழுதிருமா யாராவது அப்படின்னா அதுக்கெல்லாம் எஸ் நோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. என்ன ரிலீஜியன் கேக்குறாங்க, ஹிந்துன்னு கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க இந்துல நீங்க கிறிஸ்டினா முஸ்லீமா அந்த மாதிரி கேக்குறாங்க, எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியன்னு கொடுத்துக்கோங்க. ரிலாக்ஸேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க விடோ பர்சனா இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு
மற்ற ப்ரியாரிட்டி இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோ கொடுத்துக்கோங்க. ரிலாக்ஸேஷன் வேணாம்னா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் சர்வீஸா எஸ் நோ. அடுத்தது டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸா இருந்தீங்கன்னா எஸ் நோ கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா எத்தனை சர்வீஸ் வேலை பார்த்துருக்கீங்கன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் 15 இயர்ஸ் நீங்க வந்து ஆர்மில, ஏர்ஃபோர்ஸ்ல, நேவில இருந்திருந்தீங்க அப்படின்னா எஸ் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது எஸ்பிஐல ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்க, கிளர்க்கா வேலை பார்க்குறீங்கன்னா எஸ் ஆர் நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்க உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து ஏதாவது கம்மியா இருக்கா, உங்களுக்கு ஏதாவது லோனுக்கு பே பண்ணாம அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எஸ் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட எக்ஸாம் ப்ரியாரிட்டி என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல வேணும் அப்படிங்கறத 1, 2 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. மெயின்ஸ்க்கும் பிரிம்ஸ்க்கும் கொடுக்கணும். அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு ஓகே கொடுத்துட்டு எக்ஸாம் போகும்போது இந்த ப்ரூஃப் தான் கொண்டு போகணும். உங்க ப்ரூஃப்ல இருக்க நேமும் உங்களோட நீங்க அப்ளை பண்ணிருக்க நேமும் ஒன்னான்னு கேட்டிருக்காங்க, ஆமான்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் எப்படி வேணும்னு கேக்குறாங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு கொடுத்துக்கோங்க. கீழே இன்னும் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபீமேல் மெயிலான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ட்வின் சிஸ்டர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா இருக்கு, நோனா நோன்னு கொடுத்துருங்க. மேரீடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நீங்க மேரிட்னா மேரிட், அன்மேரிட்னா அன்மேரிட், விடோவா இருந்தீங்கன்னா விடோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பரை ஃபுல்லா டைப் பண்ணிட்டு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஃபுல் அட்ரஸ் இங்க மாதிரி ஃபுல்லா டைப் பண்ணிக்கோங்க. சேம் ஆஸ் அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு இல்லையா, மேல இருக்கிறது இங்க டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல இருக்கிறது கீழே அப்படியே காப்பி ஆயிடும். அடுத்தது கீழே வந்து அமௌண்ட் கேக்குது, 750 கேட்கும். நீங்க அதை வந்து வெரிஃபைட் அண்ட் யோர் டீடைல்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிடும். 750 ருபீஸ் நீங்க பே பண்ணலாம், ஆன்லைன் மூலியமா தான் பே பண்ணணும். அடுத்த போர்ட்டல் இப்படிதான் ஓப்பன் ஆகும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம இங்க பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பாஸா ஃபெயிலான்னு கேட்டிருக்காங்க, பாஸ் கொடுத்துக்கோங்க. டிகிரில என்ன டிகிரி, ஆர்ட்ஸா இன்ஜினியரிங்கான்னு கேட்பாங்க. அப்புறம் உங்க யூனிவர்சிட்டி, உங்களோட காலேஜ் நேம், அப்புறம் கம்மா போட்டு யூனிவர்சிட்டி எழுதிக்கோங்க. டேட் ஆஃப் பாசிங் இருக்கு, அப்புறம் எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்கன்னு எழுதிருங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸான்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்க என்னவோ நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன்ல இது கீழே கொடுத்துருப்பாங்க, கரெக்டா பார்த்து ஃபில் பண்ணுங்க, தப்பா ஃபில் பண்ணிடாதீங்க. அடுத்தது வந்து போஸ்ட் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் இங்க கொடுத்துக்கோங்க. அதர் ஏதாவது இந்த கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல டிப்ளமோ முடிச்சிருந்தா அதெல்லாம் கேட்கறாங்க இல்லையா, அதர்ஸ் இருக்கு லாஸ்ட்ல, அது ஏதாவது நீங்க டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அதர் டீடைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் ஏதாவது வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ் இந்த மாதிரி எந்த பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க, தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. கோடு அதுவாக வந்துடும். டிஸ்ட்ரிக்ட் வந்து ப்ரீ ட்ரைனிங் வந்து எங்கே இருக்கும், எங்கே வேணும், எங்கே இருந்தால் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா அதை அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் தெரியும், லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரிஞ்சா ஹிந்தி தெரிஞ்சுக்குன்னு போட்டிருக்கோங்க. அடுத்தது இந்த 3 பாக்ஸ்லையும் நம்ம வந்து டிக் பண்ணணும். ஐ அக்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஐடி ப்ரூஃப்ல இருக்க நேமும் இல்லை உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன்ல இருக்க நேமும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு சேஞ்சஸ் வரும், என்னோட நேம் வந்து மாறி மாறி இருக்கு அப்படின்னா கீழே இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க அதுக்கான ப்ரூஃபை இங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஓகே கொடுத்துருங்க, நெக்ஸ்ட் பேஜ்க்குள்ள போயிடும். இதுதான் போட்டோவும் நம்மளோட ஃபிங்கர் தம்மும் நம்ம வந்து அப்லோட் பண்றது. எப்படி அப்லோட் பண்ணுங்கிறது நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம கைப்பட எழுதின டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எழுதி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க பேர் போட்டுக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. ஸ்கேன் பண்ண லெஃப்ட் ஹேண்ட்ல தம் பிரிண்ட் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா, அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்க அப்லோட் பண்ணது இதுல வந்து டிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கேப்ஷன் இருக்கும், கேப்ஷனையும் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க. ரைட் சைட் கீழே வந்து ஓகே சப்மிட்னு கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்க்குள்ள போயிடும். போனதும் நீங்க கரெக்டா எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கான்னு. உங்க பேரு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க, உங்க கேட்டகரி என்ன அப்படிங்கறது எல்லா டீடைல்ஸும் வரும். 1 by 1 பாத்துக்கோங்க. அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க, 750 யூபிஐ மூலியமா பே பண்ணிக்கோங்க. இல்ல நெட் பேங்கிங் இருந்தா நெட் பேங்கிங் போட்டுக்கோங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் ரெஜிஸ்டர் ஆயிடும். அதை நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். See you on the next video guys. Bye.